ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே தயாரிக்கிற ஒரு ஃபியூச்சர் ஃபைட்டர் ஜெட் ஏர்கிராஃப்ட்ட பத்தி. 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் என்னன்னா, AMCON பேரு. AMCA அங்க குடுத்துருக்கு இல்லையா? அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ. அந்த ஏர்கிராஃப்ட்டோட ஓவர்வியூ. இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்றதையும், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னென்ன இருக்க போகுதுன்றதையும், 2வது இதுக்கு காம்படிஷன் என்னென்னலாம் இருக்கும், இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு காம்படிஷன் என்னென்னலாம் இருக்கும், இந்தியாவில் இதை யார் தயாரிக்க போறா, இது எல்லாமே பற்றி ஒரு டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபைட்டர் ஜெட்டு வந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சார் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னா, அதை பற்றியும் பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி யூஎஸ் கிட்ட இருக்கிற F-35 இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யா கிட்ட இருக்கிற Su-57 இருந்தாலும் சரி, இல்லை சைனா கிட்ட இருக்கிற J-20 அந்த சீரீஸில் இருக்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாமே வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கையில் எடுத்து இதோட மினியேச்சர் வேர்ஷனே வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ இருக்க போகுதுன்றது டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆம்கானா என்ன, ஸ்டெல்த்து இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னா அது என்ன, ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங், அது எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெல்த்துன்ற அந்த வார்த்தையை வந்து கொண்டு வராங்க, இதை பற்றியும், அதுக்கப்புறம் ஆம்கா வந்து ஏன் டேஞ்சரஸாக இருக்க போகுது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இது எப்படி கம்பேர் பண்ணுறது F-35 இருந்தாலும் சரி, ரஷ்யாவோட அந்த ஃபைட்டர் ஜெட்டை Su-57 இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி வந்து கம்பேர் பண்ணுறது நம்ம ஏர்கிராஃப்ட் கூட, இதை பற்றியும், அதுக்கப்புறம் சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இது தெரிஞ்சிருச்சா, நம்ம இப்போ இங்கே தயாரிக்கிற இந்த ஏர்கிராஃப்டை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கெல்லாம் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், இதெல்லாமே பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஆம்கா வந்து இந்தியாவுக்கு தேவை, அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் தேஜஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் ஏன் வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரஃபேல் வாங்கி வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் Su-57க்கு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கும்போது நம்ம ஏன் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா என்றைக்குமே வந்து தனிச்சு நிற்க தான் பார்க்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு காம்பனண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நான் இப்போ ரஃபேல நம்மக்கிட்ட இருக்குன்ற போது அந்த ரஃபேல ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு காம்பனண்ட் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நான் திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து காம்பனன்ட்ஸ் வர வச்சு நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட டபுள் த மடங்கு வந்து ரேட் ஆகுது. 2வது உள்நாட்டிலே தயாரிக்கிற அந்த விமானம் நான் வெளியிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட ரொம்ப கம்மியான செலவுலே பண்ண முடியும். இதுக்காகத்தான் வந்து மெயினாக வந்து நம்ம இதை இது பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டாமினன்ஸுங்கிறது இந்தியாவோட ஒரு தனித்துவம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட், நம்ம ஓன் ஃபைட்டர் ஜெட் இருக்குன்ற போது ஒரு டாமினன்ஸ் கிரியேட் ஆகும். இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். இப்போ தேஜஸ் நான் சொன்னோம் இல்லையா, தேஜஸே வந்து உங்களுக்கு 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் தான். இப்போ இந்த வார்ஃபேர் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். அதாவது சேஞ்ச் ஆகிற வார்ஃபேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறா, அதாவது எதிரி நாட்டோட விமானங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி, யார் ஃபஸ்ட்டு பார்க்குறா, யார் ஃபஸ்ட்டு அதை ஷூட் பண்ணுறா, இல்லை யார் ஃபஸ்ட்டு அதுலேருந்து தப்பிக்கிறா, இதை பற்றி தான் வந்து உங்களுக்கு அந்த வாரே இருக்க போகுது. இதில் உங்களுக்கு டாக் ஃபைட் மாதிரியான அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இப்போ இதுக்காக வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி ஆகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸில் வார்ஃபேர் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ரேடார் சிஸ்டம்லேருந்து ஸ்டெல்த் சிஸ்டம்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து வார்ஃபேர் வரலாம். இதெல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதனால தான் வந்து இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் லெவல் பிளாட்ஃபார்ம் வேணுன்றக்காக இந்தியா போன ஒரு இடம் தான் வந்து ஆம்கா. இது எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்போலேருந்து வந்து 5th ஜென்ரேஷன் சொல்கிறீங்களே, அது என்ன 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னா? ஸோ இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ரேடார் சிஸ்டத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் இருக்குது. இந்த 5th ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து ஸ்டெல்த் டெக்னிக் தான். அதாவது ஸ்டெல்த்துங்கிறது ரேடார்லேருந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ஏர்கிராஃப்ட்னால பண்ண முடியும். அப்போ தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வெளியே இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ளேயே வந்து வெப்பன் சிஸ்டம் எல்லாமே போயிடும். அதாவது நம்ம மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, மிசைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா வெளியே இருக்காது, எப்பயுமே உள்ளுக்குள்ளே போயிடும் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு.
ரெண்டாவது இதனால வந்து சூப்பர்சானிக் ஸ்பீட்லயே வந்து போக முடியும் வித்தவுட் ஆஃப்டர் பர்னர். ஆஃப்டர் பர்னருங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம எரிஞ்சு முடிச்ச அந்த ஏரை வந்து திருப்பி எரிய வைக்கிறது மூலியமா வந்து கிரியேட் ஆகிற அந்த த்ரஸ்ட் தான் வந்து ஆஃப்டர் பர்னர்னு பேரு. ஓகே, இந்த ஆஃப்டர் பர்னர் இல்லாமயே என்னால் சூப்பர்சானிக் ஸ்பீடில் வந்து இந்த ஏர்கிராஃப்டை இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து நான் இது பண்ண முடியும். ரெண்டாவது சென்சார்ஸ் வந்து மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கிறனால என்னால் அந்த ஒவ்வொரு டேட்டாஸையும் வந்து சென்சார்ஸை கம்பேர் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட்டை என்னால் ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ண வைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற அந்த சிப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக வைப்போம். அதனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரேடார் சிஸ்டம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அதை யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க, இல்லை யார் ஃபஸ்ட்டு தப்பிக்கிறாங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் கொடுத்துருக்கோம். சி ஃபஸ்ட்டு, ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு, சர்வே ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து இந்த ஏர்கிராஃப்டோட ஒரு சின்ன மோட்டோ மாதிரி நம்ம போட்டு இதை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வார் ஃபீல்டுக்கும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து செட் ஆகும். ரைட், இதில் இந்த ஏர்கிராஃப்டோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் அன் F-35 மாதிரி இருக்கும். ஆனால் F-35 கிடையாது. ஓகே, ஆல்மோஸ்ட் அது F-35 மாதிரியே இருக்கும். இதில் இருக்கிற எல்லாமே வந்து ரேம் கோட்டிங் மூலிமா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த கோட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கோட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ரேம் கோட்டிங் மூலிமா நடக்கும். இதுலேயே உங்களுக்கு 2 இன்ஜின்ஸ் வந்து இருக்க போகுது. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்க சொல்கிறேன், என்னென்ன இன்ஜின்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு. சரி, இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே ஸ்டெல்த்து அப்படின்னா என்ன சார்? 5th ஜென்ரேஷன் ஓகே, இது எல்லாமே வந்துருச்சு. இதில் ஸ்டெல்த்துங்கன்னா வந்து நீங்கள் ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி தப்பிக்கும் இந்த ஏர்கிராஃப்ட் ரேடார்லேருந்து? இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அதுதான் ரேடார்லேருந்து எப்படி தப்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்த் சிஸ்டம் மூலியமா தான். இது நான் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த செல்த் சிஸ்டம்ங்கிறது நார்மல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு பாருங்க ஹை RCS இருக்கும் இந்த இடத்துல. அதனால வந்து ஈஸியாக வந்து இந்த ரேடார் சிஸ்டத்தில் வந்து டிடெக்ட் ஆகிட முடியும் இந்த ஏர்கிராஃப்ட்னால, அதாவது பழைய ஏர்கிராஃப்ட்னால. ஆனால் ஆம்கால வந்து உங்களுக்கு லோ RCS தான் இருக்கும். அதனால லோ RCSனால உங்களுக்கு அது டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் தான், ஸ்டெல்த்னா வந்து இன்விசிபிள் அப்படின்னு. ஆனால் அது இன்விசிபிள்லாம் கிடையாது. அது வந்து இட்ஸ் லைக் அன் டிடெக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ரேடார்னால. அதுதான் அது டிடெக்ட் பண்ண முடியாது, அதை ட்ராக் பண்ண முடியாது. ரெண்டாவது ரொம்ப கஷ்டம் அதை வந்து அழிக்கிறது. ஸோ இதுக்கு இந்த டெக்னிக் பேர் வந்து நம்ம ஸ்டெல்த்னு வச்சுருக்கோம். ரெண்டாவது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஷேப் தான். இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் கான்டூர்ஸால் பில்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஷேப். அதனால இன்கேஸ் ஒரு ரேடார் சிக்னலே இங்கேருந்து இப்படி வந்தாலும் நம்மளுக்கு ரேடார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? அதாவது வேவ்ஸ் வந்து இங்கே மேலே பட்டு ரிட்டர்ன் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது அந்த இடத்துல ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணும். ஆனால் இந்த ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஸ் வந்து மேலே பட்டோடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ரிஃப்ளெக்ட் என்ன டைரக்ஷன் ஆகும்னா ஆப்போசிட் ஏதாவது ஒரு டைரக்ஷன்லாம் மாற்றி விட்டுரும். ஓகே, இப்படி மாற்றி வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வந்து உங்களுக்கு அந்த வேவ்ஸ் ரேடாருக்கு போகாது. போகலன்றனால அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ரேடார் வந்து சிக்னல் காட்டும். ரெண்டாவது விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹீட்னால டிடெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வெப்பன்ஸ் வெளியே இருந்தால் அதோட ஹீட்டை பேஸ் பண்ணி ரேடார் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். அதனால இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் இருக்கும். அதாவது வெளியே கிடையாது, ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸ் இருக்கும். அதாவது மிசைல்ஸ் எல்லாமே வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ள வச்சிருக்கிறதுனால உங்களால் அதனாலையும் ஹீட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ண முடியாது. ஹீட் டிடெக்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரேடார்லேயே வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சிக்காது. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இன்ஃப்ராரெட் மூலியமா வந்து இதை டிடெக்ட் பண்ண முடியும். இன்ஃப்ராரெட் வந்து எதை வச்சு டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர். இந்த இடத்துல இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்குது அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்டை சுற்றி அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணுறது மூலியமாகவும் என்னால் இந்த ஏர்கிராஃப்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த ஏர்கிராஃப்டோட ஹீட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஏர்கிராஃப்டை உங்களுக்கு வந்து அந்த ரேடார் சிஸ்டத்துலேருந்து வந்து டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் கொண்டு போகிறேன். அப்போ இன்ஃப்ராரெட்னால வந்து இதை டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். நான் பண்ண முடியாதுன்னா சொல்ல. அந்த இன்ஃப்ராரெட்னால இதோட ஹீட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் எப்படின்னா லேட்டாக டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ லேட்டாக டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு லேட் ரெஸ்பான்ஸு, நம்ம அதுக்குள்ளே உள்ளே போயிடலாம். அப்போ லேட் ரியாக்ஷன்ஸும் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம குயிக்காக வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டா குயிக் ரியாக்ஷன் இருக்கும், குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா லேட் ரெஸ்பான்ஸு லேட் ரியாக்ஷன் நம்ம அதுக்குள்ளே உள்ளே போய் அடிச்சிடலாம். அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ்.
இதுக்கப்புறம் இங்க வந்து ரேம் கோட்டிங்னால வந்து இந்த ஃபுல்லா வந்து நம்ம கொடுத்துருப்போம். ரேம் கோட்டிங் வந்து உங்களுக்கு ரேடார் அந்த அதுல இருந்து வர அந்த வேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்றதுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இந்த ரேம் கோட்டிங்க்கு. இதனாலேயும் வந்து உங்களுக்கு ரேடார்ல இருந்து தப்பிக்க முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து எப்படி இந்த ஸ்டெல்த் டெக்னிக்கை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா. ஏர்லி டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனால் லேட் டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து அட்டாக் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாயிரும். ஓகே, ரெஸ்பான்ஸ் கம்மியான ரியாக்ஷன் கம்மியாகும். ஓகே, அதனால தான் நம்ம இந்த ஆம்கா என்ன பண்ணோம் அப்படின்னா லேட் டிடெக்ட் பண்ண முடியும். சீக்கிரம் குயிக்காக வந்து டிடெக்ட் பண்ண முடியாது இந்த ஏர்கிராஃப்ட். அதுதான் அடுத்து இந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஏர்கிராஃப்டோட உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டெல்த் ஏர் ஃப்ரேம் இருக்க போகுது இந்த ஏர்கிராஃப்ட்ல. அதாவது ஸ்டெல்த் ஏர் ஃப்ரேம்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஏர் ஃப்ரேம் எப்படி இருக்கும், இதுல என்ன மாதிரி கோட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரேடியேஷன்ஸ்லாம் சரி, அந்த வேவ்ஸ் எல்லாம் அந்த ரேடார்ல இருந்து வர வேவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி தப்பிக்கணும்ன்றக்கான ஒரு கம்ப்ளீட் இது நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வெப்பனும் நான் சொல்லியிருக்கேன். வெப்பன் எங்க இருக்கும் அப்படின்னா ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ளேயே இருக்கும் வெப்பன்ஸ், அதாவது வெளியே எதுவுமே இருக்காது, ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ள இருக்கும். ரெண்டாவது இதுல வந்து 2 இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி என்னால் ஹை த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பேலோடையும் வந்து என்னால் மேக்ஸிமம் வந்து தூக்கிட்டு போக முடியும். இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதிக தூரம் பறக்கவும் முடியும் இந்த 2 ட்வின் இன்ஜினை வச்சு. அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு AESA ரேடார் சிஸ்டம் இருக்கு. இந்த AESA ரேடார் சிஸ்டம் பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல. பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து மல்டிபிள் டார்கெட்ஸை வந்து என்னால் ஈஸியாக வந்து விசுவலைஸ் பண்ண முடியும் இந்த ரேடார் சிஸ்டம் வச்சு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ல வருது. நெக்ஸ்ட் இதனால எவ்வளவு தூரம் பறக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு வேகத்துல பறக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மேக் 1.8 பிளஸ் வந்து என்னால பறக்க முடியும். அதாவது ஒளியோட வேகத்தை விட 1.8 மடங்கு அதிகமான வேகத்துல இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பறக்க முடியும். அதே மாதிரி ஒரு டைம் வந்து நீங்க ஃபியூலை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1500 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ண முடியும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் வெயிட் வந்து என்னால் 25 டன்ல இருந்து 58 டன் வரைக்கும் என்னால் வந்து கால்குலேட்ஸ், அதாவது என்னால் தூக்கிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் இந்த இதனால வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏர் சுப்பீரியாரிட்டியும் டீப் ஸ்ட்ரைக்கும் மல்டி ரோல் என்னால் பண்ண முடியும். அதாவது என்னால் டாமினன்ஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்பேஸில், ஏர் ஸ்பேஸில் என்னால் வந்து ரொம்ப டாமினன்ஸாக அக்யூரேட்டாக பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட்னால என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த ஏர்கிராஃப்டை இப்போ வந்து இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் சென்சார் ஃபியூசன்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஏவியேஷன்ஸ் இருக்க போகுது. அதாவது எலக்ட்ரானிக் சிப்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருந்து அதோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ்டு EW ஸ்விட்ஸும் இருக்க போகுது. EWங்கிறது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்விட்ஸு இது இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் சூப்பர் க்ரூஸ் கெப்பாசிட்டி இருக்க போகுது. அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா சூப்பர்சானிக் ஸ்பீட்லேயே ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் வந்து இந்த ஏர்கிராஃப்ட்னால பறக்க முடியுது. எல்லாமே வந்து இண்டிஜீனியஸால் நம்ம தயாரிப்பு, அதாவது இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பு இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே. ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு காம்போசிட் மெட்டீரியல். காம்போசிட் மெட்டீரியலுங்கிறது 2 மெட்டீரியலை வந்து மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்ணால் அது பேர் வந்து காம்போசிட் மெட்டீரியல். அப்போ ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 2ஓட ப்ராப்பர்ட்டி வரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க்கு வந்து உங்களுக்கு வார்ஃபீல்டில் எப்படி எந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரியான உங்களுக்கு சிஸ்டம்ஸ் இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து அடுத்த லெவல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து என்ன இதில் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆம்காவோடையும் நம்ம யூஎஸில் இருக்கிற F-35 கூட ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம பண்ணுவோம். அதாவது இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இது நம்மளோட ஏர்கிராஃப்ட் ஆம்கா. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு F-35 ஆல்மோஸ்ட் சிமிலர் டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வேற வேற. ஆம்காங்கிறது 5th ஜென்ரேஷன், இதுவும் 5th ஜென்ரேஷன் இருக்கு. ஆனால் இந்த F-35ங்கிறது ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. நம்ம இந்தியா வந்து இன்னும் லான்ச் பண்ணல. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வின் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹை த்ரஸ்ட்டுக்காக. இதில் சிங்கிள் இன்ஜின் தான். ஆனால் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன் விட்னி, ரைட். ரெண்டாவது இதில் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அதாவது டிசைன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. இதில் லோ அப்சர்வபிள் டிசைனு அண்டு ரேம் இருக்கு. ரேமுங்கிறது உங்களுக்கு கோட்டிங் மேலே கொடுக்குற அந்த கோட்டிங். நெக்ஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து வெப்பன்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்க போகுது. அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ளே இருக்க போகுது. ரேடார் சிஸ்டமும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு AESA ரேடார் சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இண்டிஜினியஸ், இந்தியாவிலே வந்து தயாரிக்கிறது. நெக்ஸ்ட் இதனால வந்து மேக் 1.8 ப்ளஸ் வந்து போக முடியும். அதாவது ஒளியோட வேகத்தை விட 1.8 மடங்கு அதிகமாக போக முடியும். ஆனால் உங்களுக்கு F-35னால 1.6 மடங்கு அவ்வளோதான் போக முடியும் உங்களால். நெக்ஸ்ட் இதனால 1500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஆம்கா வந்து போக முடியும். ஆனால் இந்த ஏர்கிராஃப்ட்னால 1200 கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும். அதுலேயும் நம்ம வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கொஞ்சம்
உங்களுக்கு பிஃபோராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு 2024 அண்ட் 2025ல ப்ரோட்டோடைப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரோ இந்தியாவில் வந்து இதோட டெமோவும் வச்சுருந்தாங்க. ஏரோ இந்தியா 2025ல இதோட டெமோ வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இதோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2035ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் வர போது. ஆனால் இது வந்து 2015லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் இருக்க போகுது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது மெயின்டெனன்ஸே உங்களுக்கு அதிகமாக ஒரு F35ங்கிறது அதிகமான மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான் ரெண்டுக்கு நடுவில் F35க்கும் ஆம்கா அதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் சார்ட் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்மளுக்கு இந்த ஆம்கா வந்து ஃபுல்லாக இண்டிஜினியஸ் உங்களுக்கு இருக்க போகுது. இந்தியாவோட இண்டிஜினியஸ் DRDOவும் ஏடிஏவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிங்கிறது ஏர்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய இருக்கு இன்னும். ஆனால் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அதை வந்து உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது. அதனால வந்து இது பார்ட் 1ன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்படி ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் இருக்க போது, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க, எங்கே டெஸ்ட் பண்ண போகிறாங்க, இதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் காம்போனன்ட்ஸில் என்ன, இதெல்லாமே பார்த்து பார்ட் 2ல வந்து நான் சொல்கிறேன். அது வந்து பார்ட் 1ஓட சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து நான் பார்ட் 2 வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த இந்தியாவோட இந்த இண்டிஜினியஸ் லைட் அதாவது மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பில்டு பை இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டே வந்து உங்களுக்கு 2028க்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்வீஸில் வர்றதுக்கு வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே இது சர்வீஸ்க்கு வந்துடும். வந்துச்சுன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா இது மாதிரியான டாபிக்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.